பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்படும் என தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். ஒரு நாளைக்கு எவ்வளவு டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கின்றன, எவ்வளவு ஊழியர்கள் இந்த டோக்கன் கொடுக்கும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கரன். பொங்கல் பண்டிகை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதற்காக 250 ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேவையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் தேதியிலிருந்து வழங்க கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில டோக்கன்கள் முன்கூட்டியே விநியோகம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை பணியாளர்கள் இந்த இந்த டோக்கன்ல நேரம் மற்றும் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு 9ஆம் தேதி முதல் தொகுப்புகளை ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். காலையில 100 பேருக்கும் டோக்கன் என்பது வழங்கப்படும். முன்பாக அனைவருக்குமே டோக்கன் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளிலும் அங்க இருக்கக்கூடிய கடைகளில் ரூல்ல எழுதி கொண்டிருக்கும். எந்தெந்த நாள்ல எந்தெந்த ரேஷன் கடைக்காரர்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் என்ற தகவலும் இடம்பெற்றிருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு பொங்கல் தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.